பதிவெண் பெற்று தமிழ்நாட்டில் இயக்கப்படும் 800 ஆம்னி பேருந்துகள் சிறைபிடிக்கப்படும் என்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது போக்குவரத்து துறை. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அனுமதி மறுக்கப்பட்ட பிறகும் இங்கு 800 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், அப்படி இயக்கப்படுவதை அறிந்தால் உடனடியாக அதனை முடக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படணும்னு போக்குவரத்து துறை தரப்புல அந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு? அபினியா, குறிப்பாக இந்த ஆம்னி பேருந்து, குறிப்பாக இந்த வெளிமாநில ஆம்னி பேருந்து விவகாரத்துல ஒரு முழுமையான அறிக்கையை தற்போது போக்குவரத்து துறை சார்பில் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த ஆல் இந்தியா பர்மிட்டே தமிழகத்துல அனுமதி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று அகில இந்திய சுற்றுலா விதிகளின்படி இயங்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு மட்டுமே சிறைபிடிக்கப்படும் என்று தற்போது ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை போக்குவரத்துறை கொடுத்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 905 இதர மாநில பதிவெண் கொண்ட அந்த ஆல் இந்தியா பர்மிட் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயக்கப்பட்டு வருகிறது. இதுல தற்போது இந்த 7 மாத கால அவகாசத்துல 105 ஆம்னி பேருந்துகள் மட்டுமே முறையாக தங்களுடைய அந்த பிற மாநில பதிவெண் கொண்ட இதை ரத்து செய்துவிட்டு தற்போது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனை அவங்க மாற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 பேருந்துகள் தற்பொழுது வரையும் இவ்வளவு எச்சரிக்கைகளை மீறியும் தற்போது வரைக்கும் அது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றப்படவில்லை. இதனால கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 34 கோடி 56 லட்சம் ரூபாய் அளவிற்கு நிதி இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1535 பேருந்துகள் வழக்கமாக தமிழ்நாடுடைய ரெஜிஸ்ட்ரேஷனோட இயக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. எனவே இன்று முதல் திட்டமிட்டபடி இந்த பேருந்துகள் அனைத்தும் சிறைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்கள், அதே போல அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்எல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட பல வெளிமாநில பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய அந்த சம்பவம் பார்த்தால் உடனடியாக அந்த பேருந்துகள் சிறைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பயணிகளுக்கும் இதற்கு முன்னெச்சரிக்கையுடன் அந்த பேருந்துகளை கண்டறிந்தல் அதுல பயணம் செய்யக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பேருந்துகளை சிறைப்பிடிக்கக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று போக்குவரத்து துறை சார்பில் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, வேல்முருகன், போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில குறிப்பிட்ட ஒரு இணையதளத்துல போய் எந்த பேருந்து அந்த விதிகளை மீறி செயல்படுகிறது என்பது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் முன்பதிவு செய்யும் போது அவர்களுடைய இணையதளத்தில் சென்று முன்பதிவு செய்யும் போது அது வெளி மாநில பதிவெண் கொண்ட பேருந்தா என்பதே தெரியாது. ஏனென்றால் என்றைக்கு பயணிக்கிறார்களோ அன்றைக்கு மாலை தான் எந்த பேருந்து என்று அந்த எண் குறிப்பிட்டு அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். சோ இதை எப்படி பொதுமக்கள் தவிர்த்து கொள்ள முடியும்? இப்போ நம்ம ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில அந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இன்றிலிருந்து இயக்கப்படாது என்ற உத்தரவையும் அவங்க உத்தரவாதமா தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு வேறு ஒரு பேருந்து, அதாவது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட பேருந்தை தான் நாங்கள் அனுமதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த வெப்சைட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பிற மாநில ஆம்னி பேருந்துகளின் விவரங்களை www.tnsta.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் குறிப்பிட்ட விதிகளை மீறி இயங்கும் பிற மாநில ஆம்னி பேருந்துகள் பொதுமக்கள் முன்பதிவு செய்திருந்தால் அதனை உடனடியாக ரத்து செய்து கொள்ளுமாறு அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேஷனான விஷயம். நீங்க பேருந்துக்கு அந்த அவங்களுடைய தொடர்பு இருக்கும், அதுலயும் தொடர்பு கொண்டு கூட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி போக்குவரத்துறை சார்பில் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் தற்போது இந்த என்எல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வெளிமாநில ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட அந்த பேருந்துகளுக்கு செல்லாமல் இருப்பது தவிர்க்க வேண்டும் என்றும் போக்குவரத்துறை சார்பில் தெரிவித்திருக்கிறாங்க. டிக்கெட் முன்பதிவு செய்யும் பொழுதே அவங்களுக்கு அந்த விவரங்கள் கிடைக்காதனால ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட தொடர்பு கொண்டு கேட்பது தற்போதைக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும்னு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க.